Hello everyone, welcome back to the channel. So in the video array methods find method இருக்கு. அந்த find method எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். So இந்த find method என்ன பண்ணும்னா first element ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இந்த find method ஒரு callback method accept பண்ணும். அது வந்துட்டு ஒரு testing function சொல்லுவாங்க. அதை accept பண்ணும். ஓகேங்களா? அந்த testing function satisfy ஆகும்போது first element ரிட்டர்ன் பண்ணும். If no value satisfies the testing function, undefined is returned. அந்த testing functionக்கு வேல்யூ எதுவுமே satisfy ஆகலைன்னா undefined தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே சிமிலராக தான். ஃபைண்ட் இண்டெக்ஸும் இண்டெக்ஸ் ஆஃபும் ரெண்டுமே சிமிலர் தான். பட் எது செக் பண்ணோன்னா எலிமெண்ட் ஈக்குவாலிட்டியை வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா find.json ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் புதுசாக ஒரு அரே கொடுத்துருக்கேன். அரேக்குள்ளே இன்டீஜர்ஸ் 5, 12, 8, 130, 44. ஓகேங்களா? இந்த அரேக்கு நம்ம ஃபைண்ட் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைண்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம டெஸ்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா எந்த எலிமெண்ட்டோட வேல்யூ 10க்கு கிரேட்டராக இருக்குது சொல்லிட்டு செக் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இங்கே ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு 12. அதாவது 10க்கு மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12 தான் ஐடென்டிஃபை ஆகும். அதனால் 12 ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? 12 ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா மற்ற எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு இது லூப் ஆகாது. இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்டு போய் செக் பண்ணாது. இந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லை, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆன உடனே ரிட்டர்ன் ஆயிரும். 8, 130 அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணாது இந்த டெஸ்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி Node.js மிஷினில் இருக்கிறதால இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா? node find.js பார்த்தீங்களா? ஆன்சர் வந்து 12. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள்.